சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. சொல்லி போராட்டம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே. அதான் இந்த சேலம் புதிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரே பகுதியில் 5 டாஸ்மாக் மதுபான கடை. இந்த கடையினால் சொல்லனா துயரம் இந்த பகுதி மக்களுக்கு, போக்குவரத்து பயணிகளுக்கு, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு, ஏன் காவல்துறைக்கு கூட ஒரு மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். இது கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இந்த கடையை அப்புறப்படுத்த சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோம். இது 4வது போராட்டம். நம்ம வட்டாட்சியர் தாசில்தார் எழுத்துப்பூர்வமாக மே 1ஆம் தேதி அந்த கடையை எண்ணிக்கையை குறைக்கிறேன்னார். 5 கடையை 2 கடையை முதல் கட்டமாக அப்புறப்படுத்துறேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு 5 மாத காலமாக இல்லாத சாக்கு போக்கு சொல்கிறாங்களே ஒழிய இந்த கடையை எடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு போராட்டம் அறிவிச்சா அந்த போராட்டக்காரர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட துப்பு இல்லாத அதிகாரிகளாக இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க டாஸ்மாகினுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு அரசு அதிகாரிகள் பாடுபடுறாங்க. ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு எந்த விதமான அசைவும் இல்லை. ஆகவே தான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டோம் இந்த அதிகாரிங்கன்னு சொல்லி இன்னைக்கு உப்பு எடுத்துகிட்டு வந்து அதிகாரிகளுக்கு கொடுக்கறதுக்காகவும், இந்த கடையை பூட்டு போடுறதுக்கு வந்தால் பூட்டு போடுவதை தடுக்கிறது போலீஸு. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போராட்டக்காரர்கள் மீது வழக்கு போடுவதற்கும் அவங்கள தடுப்பதற்கு மட்டும் போலீஸ் நிற்கிறாங்க. ஆகவே தான் இன்னைக்கு இந்த நூதன முறையில் இந்த போராட்டம் நடத்துகிறோம். தொடர்ச்சியாக இந்த கடையினுடைய எண்ணிக்கையை குறைக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இந்த அதிகாரிகளுக்கு என்னைக்கு சொர்ணம் வருதோ தெரியல. சொர்ணம் வர அன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மக்களுடைய கோரிக்கை நிறைவேறும்னு நம்புகிறோம்.